ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே இதை அடிக்கடி செய்கிறது தான். நான் வந்து இந்த மெத்தடில் செஞ்சேன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 6 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3/4 கிலோ வரும். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பீலர் வச்சு தோல் எடுத்தோம் அப்படின்னா மெலிசாக தோலை மட்டும் நீக்கிடலாம். அதை விட்டுட்டு நம்ம அருவாமனை கத்தியிலலாம் எடுத்தோன்னா ரொம்ப அந்த சதப்பகுதியையும் சேர்த்து எடுத்துருவோம். பீலரில் எடுத்தோன்னா லேசாக எடுக்கும்போது தோலை மட்டும் எடுப்போம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே எல்லா கிழங்கையும் தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதுக்காக. இப்போ தண்ணியிலேருந்து கிழங்கை எடுத்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சோன்னா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டோன்னா எல்லாமே ஈவனாக வேகும். அதுக்காக தான் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருந்த தண்ணியிலேயே 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பை சேர்த்துட்டு இந்த கட் பண்ணி வச்ச க்யூப்ஸையும் அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். உப்பு கலந்த தண்ணியில் உருளைக்கிழங்கை போட்டு வச்சோன்னா கலர் மாறாமலும் இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அந்த ஸ்டார்ச்லாம் போயிட்டு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கேஸ்ட் அயர்ன் ஸ்கில்லட் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து தண்ணி இல்லாமல் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் விட்டுருக்கு. இந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு பாதி அளவு வேகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ஒரு பாதி அளவு வேகட்டும். உருளைக்கிழங்கு பாதி மட்டும் வெந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிட்றேன். அதே ஸ்கில்லட்டில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம இடிச்சும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் கிளறி விட்டுறலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு 2-3 முறை கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்யும்போது நம்ம வேக வச்சு தோல் நீக்கிட்டு ஒரு மெத்தடில் செய்வோம்ல, அதை விட இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து மூடி வச்சிடலாம், சிம்மிலேயே வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி அந்த எண்ணெயெல்லாம் உருளைக்கிழங்கு இழுத்துக்குச்சு. இப்போ நல்லா மொறுன்னு கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களே இதே மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம லதாஸ் உலகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.